இங்க பல பேர் நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய வாழ்க்கை சூழல், நம்ம செய்யற வேலை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காஸ்ட்லியான பொருட்கள் வச்சுதான் மத்தவங்க நம்மள மதிப்பீடு பண்றாங்க. அது தப்பு கிடையாது, அது அவங்களுடைய அபிப்பிராயம். ஆனா அதை நம்பி நம்ம ஏமாத்திரக்கூடாது. ஏன்னா எப்பொழுதும் நம்ம கிட்ட என்ன இருக்குன்றதை வச்சு நம்ம வாழக்கூடாது. நம்மளால என்ன முடியும், நம்மளுடைய கனவு, ஆசை, இலக்கை நோக்கி ஓடுறவங்க தான் லைஃபை ஈஸியா கேப்சர் பண்றவங்க. இன்றைக்கான சிந்தனை பிடிச்சதை லைக் பண்ணுங்க. வழக்கம் போல அதிகாலை சீக்கிரமா எழுந்துச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றி சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. முதல் நாளே மாப்பிள சம்பா அரிசியில இட்லி மாவு அரைச்சி வச்சிருந்தேன். காலையில மாவு நல்லா பொங்கி வந்துருந்துச்சுங்க. அந்த மாவு லைட்டா கலந்து விட்டுட்டு இட்லியும் ஊத்திட்டு சைட் டிஷ்ஷா வேர்க்கடலை சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்டா அரைக்கிறதுக்கு கடையில கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஜீரகம், வரமிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வறுத்து வேர்க்கடலை, உப்பு, புளி சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வழக்கமா அரைக்கிறத விட இப்படி சின்ன வெங்காயம் வதக்கிட்டு செய்யும் போது சூப்பரா இருக்கும். நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம்.